அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். நம்ம யூடியூப்ல குரூப் 4க்கான மேக்ஸ் ப்ரீ கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி செஷனில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஏபிஜிபியோட பார்ட் 1 பார்த்தோம். இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏபிஜிபியோட பார்ட் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்ட் 1 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். சரியாங்க. ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன பண்ணலாம், 25 அவுட் ஆஃப் 25 நம்ம மேக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம மார்க் வாங்கிடலாம். சரியாங்க. ஸோ வள்ளுவ பெருமனார் சொல்கிற மாதிரி மடுத்த வாயெல்லாம் பகடனான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியாங்க. காளையானது தன்னுடைய இடத்துக்கு போகும்போது பலவிதமான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அதை வந்து பார்க்குது. சரியாங்க. பலவிதமான தடைகள் இருக்கும், மேடு இருக்கும், பல்ல இருக்கும். பட் எந்த விதமான தடைகளையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். சரியாங்க. அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள்லாம் நம்ம வந்து பெருசுபடுத்தாமல் நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம வந்து கண்டிப்பாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கை நாம் வந்து அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுதாங்க? அதை தான் அப்படி சொல்றாரு. ஓகேவா? ஸோ பல தடைகள் வரலாம், எல்லா தடைகளையும் தாண்டி நம்மளுடைய வெற்றியை நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து வள்ளுவ பெருமனார் சொல்றாரு. சரியாங்க. ஸோ அதே தான் நமக்கும் பல தடைகள் வரலாம். நம்மளும் பல தடைகளை தாண்டி குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி ஜாப்ல நம்ம உட்காந்துடணும். புரியுதாங்க? சரிங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதெல்லாம் ஏபிஜிபியோட பார்ட் 2 நம்ம பார்க்க போறோம். சரியாங்க. சரிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன்னா இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து பார்ட் 1 வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அந்த இதை பார்க்காம பார்ட் 2 பார்க்காதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. சரியாங்க. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கும்போதே சொன்னேன், கூட்டுத்தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையை நான் 3 பார்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரியாங்க. அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதுக்காக தான். சரியாங்க. சரி, வாங்க இந்த பார்ட்டோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் எனக்கு கொடுத்துட்டாங்க. சரியாங்க. அப்படின்னா 17வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வினா வந்தா ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான், உறுப்புகளின் கூடுதல்னு கொடுத்துட்டான். சரியாங்க. ஆனா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், என்னாவது உறுப்பு காண சொல்லியிருக்காங்க. சரியாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இங்க என்ன இருக்கோ இந்த மதிப்பை அப்படியே போய் அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரியாங்க. அடுத்து என்ன பண்ணணும் சார், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உறுப்பு என்னது, 16. அந்த 16 அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பெரிய மதிப்புல இருந்து சின்ன மதிப்பை மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா ஆன்சர் வந்துடும். சரியாங்க. என்ன பண்றேன் பாருங்களேன். இப்போ என்னோட மதிப்பை ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், 17ன்னு எடுத்துக்கிறேன். சரியாங்க. அதில் எனக்கு என்ன கொடுத்துருக்கான், 5n² / 2 + 3n/2. சரியாங்க. எண்ணுக்கு பதிலாக நான் 17 போடணும்னு சொன்னேன். அப்போ 17² / 2 + 3 × 17/2. சரியாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 17² போட போகிறோம். அப்போ 7 7 49, 111, 17 289. சரியாங்க. 17² வந்து என்னதுங்க, 289. 289ஐயும் 5ஐயும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 9 5 45, 40 44, 10 14. அப்போ இங்கே என்னங்க இருக்குது, 14 45. ஓகேவாங்க. இங்கே ப்ளஸ் 3 17 51. கரெக்டு தானேங்க. 16 3 48, 17 3 51. சரியாங்க. அப்போ 5n² / 2 + 3n/2. சரிங்களா. இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், /2, இங்கே /2. அப்போ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்போ டைரெக்டாக கூட்டிக்கங்க. அவ்வளோதான். டைரெக்டாக கூட்டினா என்னங்க இருக்கும், 14 45 51. அப்போ 6 9 1 4. அப்போ 14 96/2. ஓகேவாங்க. அப்போ 2ஆல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோங்க. இப்போ பாருங்கள். சரிங்க. 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 7 2 14, 4 2 8, 8 2 16. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 748 கிடைக்குது. எது நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது, என்னோட மதிப்பு 17 கேட்டாங்க, 17 எடுக்கும்போது. சரியாங்க. இது ஒரு மதிப்புன்னு நான் சொன்னேன். அடுத்து என்னங்க சொன்னேன், இதுக்கு முந்தின மதிப்பை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவ்வளோதாங்க. இதில் மெத்தடே அப்படிதாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே பண்ண முடியாது. சரியாங்க. அப்போ நான் என்னோட மதிப்பை என்ன பண்ணுறேன், 16ன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 16 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். 5 × 16² / 2. சரியாங்க. அடுத்து 3 × 16/2. அப்போ 16² வந்து 256. சரியாங்க. 256, 5 6 5 30, 5 5 25, 28, 10 12. அப்போ
12 80/2 ப்ளஸ் 3 16 48/2. ஸோ அப்போ ஈவனாக இருக்குது அப்படின்னா மேலே சாரிங்க அடிமானம் ஒன்றா இருக்குது, மேலே அப்படியே கூட்டிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், 8 12 மிச்சம் 1 3 1. சரியாங்க, இதை நான் 2ஆல் அப்படியே டிவைட் பண்ணி கொடுத்துட்றேங்க. 6 2 12 மிச்சம் 1 6 2 12. அதுக்கப்புறம் வந்து 4 2 8. சரியாங்க, இப்போ நான் என்னங்க சொன்னேன் உங்களுக்கு, அதாவது என்னோட மதிப்பு 17 எடுத்தீங்களாங்க, மைனஸ் என்னோட மதிப்பு 16 எடுத்தீங்களாங்க, அதை அப்படியே மைனஸ் பண்ணி விட்டுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இங்கே வேற ஒன்றுமே கிடையாதுங்க. சரியாங்க, அப்போ இங்கே என்னங்க இருக்கு, 748 மைனஸ் 664. சரியாங்க, அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்க. 4 இங்கே வந்து என்னதுங்க, இங்கே இருக்காது. அப்போ இங்கே 14 14னா என்னதுங்க, இங்கே ஒரு 4 8 84. அப்போ இங்கே 6 இருக்கும், 6 6 0 வந்துடும். புரியுதாங்க? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 84. ஓகேவாங்க, ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்குங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து உறுப்புகளோட கூடுதல் கொடுத்துட்டாங்க. இதில் கூடுதல் கொடுத்து எனக்கு என்னாவது உறுப்புக்கான, சரியாங்க, நீங்கள் வினாவை நல்லா பார்த்துக்கறணும். திரும்பவும் சொல்கிறேன், எந்த வினாவுக்கு எந்த ஃபார்முலா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உறுப்புகளோட கூடுதல் கொடுத்துட்டு என்னாவது உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்போனா எனக்கு வந்து இது ஈக்குவேஷன் மாடலில் இருக்குது. அப்போ சிம்பிளாக நான் என்ன சொல்லலாம், எனக்கு எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்காங்களோ அந்த மதிப்பை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது. அடுத்து இதுக்கு முந்தின மதிப்பை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், அங்கேயும் ஒரு மதிப்பு கிடைக்குது. பெரிய மதிப்புல இருந்து சின்ன மதிப்பை நான் மைனஸ் பண்ணி விட்டுறேன், முடிஞ்சு. இதாங்க ஆன்சர். சரியாங்க, அப்போ 84 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவாங்க, அவ்வளோதாங்க. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. அடுத்த வினா பாருங்களேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வினாங்க. அடிக்கடி வினாத்தாளில் இடம்பெறக்கூடிய வினா இந்த வினா. அதாவது 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படக்கூடிய அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க. சரியாங்க, கூடுதல்ன்ற வார்த்தை வந்துருச்சாங்க. அப்போ நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க, SN = n/2 a + l, இல்லாட்டி SN = n/2 2a + n - 1 × d அப்படின்ற ஃபார்முலா வந்து வரணும் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருப்பீங்க. சரியாங்க, இப்போ 300லேருந்து 600 வரைக்கும். சரியாங்க, அப்போ 300 இருக்குது, 301 302 303 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. கடைசியில் வந்து 595 96 97 98 இந்த மாதிரி 600 வருதுங்க. சரியாங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 300லேருந்து இந்த 600 வரைக்கும், சரியாங்க, எந்தெந்த நம்பர் 7ஆல் வகுப்படுது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு எழுதணுங்க. சரியாங்க, ஃபஸ்ட்டு பாருங்கள், 300 கண்டிப்பாக இது 7ஆல் வகுப்படாது. ஏன், 7 7 3 21ன்னு வேணும்னா வரலாம், 7ல் கண்டிப்பாக 0ன்னு வராது. 0ன்னு வரணும்னா என்ன இருக்கணும், அதாவது வந்து மல்டிப்ளை கரெக்டாக இருக்கணும். 4 7 28 5 7 35 அதில் 0 வந்திருக்கணும். சரியாங்க, அப்போ இங்கே பாருங்கள், அப்போ 300 வரலங்க. அடுத்த நம்பர் பாருங்க 301. இப்போ நான் இந்த 301 7ஆல் டிவைட் பண்ணுறேன் பாருங்களேன். 4 7 28, அடுத்த 2 21. கண்டிப்பாக இது என்ன ஆகுது, ஃபுல்லாக டிவைட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்னதுங்க, 301. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸிங்க. ஏன் தெரியுமா, அப்படியே 7ஆல் வகுப்படணும்னா 7 7 நீங்கள் கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா போதும். சரியாங்க, அப்போ அடுத்தது கண்டிப்பாக 308 315 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அடுத்து நான் கடைசி நம்பரை பார்க்குறேன். கடைசியில் எப்பயுமே இந்த 5 நம்பர் எழுதிக்கங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த 5, அதாவது வந்து 5லேருந்து அது எண்டு வரைக்கும் எழுதிக்கங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நான் 595 எடுத்துக்கிறேன். 595 நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேங்க. அப்போ என்ன 56 மிச்சம் 3 35. கண்டிப்பாக இது ஃபுல்லாக அடி ஆகுது. அப்போ 595. இது கூட அடுத்து 7 கூட்டணும். அது தானங்க நான் இங்கே சொன்னேன். அடுத்து 7 கூட்டினேன்னா 602க்கு போயிருதுங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், 600 தான் எனக்கு கொடுத்த மதிப்பு, ஆனால் அதை கூட்டும்போது 602க்கு போகுது. அப்போ கடைசி மதிப்பு என்னவா இருக்கும், 595 இருக்கும். இதை நம்ம தான் தெரிஞ்சுக்கிறணும். அப்போ இதுதான் எனக்கான கணக்கு. ஓகேவாங்க, அப்போ இதில் எனக்கு முதல் உறுப்புன்னு தெரியுது, கடைசி உறுப்புன்னு தெரியுது. அப்போ கூடுதல் தானங்க கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னங்க சொன்னேன், SN = n/2 a + l. சரியாங்க, இதில் n மட்டும் எனக்கு வேணுமாங்க. அப்போ n கண்டுபிடிப்பானாங்க, n = l - a/d + 1. எல்லோட மதிப்பு என்னதுங்க, கடைசி உறுப்பு 595, ஏ ஃபர்ஸ்ட் உறுப்பு 301, டிஃபரன்ஸ் வந்து 7ங்க + 1. சரியாங்க, அப்போ 595லேருந்து 301 நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போ 4 9 2 294. அதை 7ஆல் டிவைட் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ 4 7 28ங்க, மிச்சம் 1, 7 14, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 43. சரியாங்க, என்னோட மதிப்பு வந்து என்னதுங்க 43. அந்த 43 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். /2. ஏவோட மதிப்பு என்னதுங்க 301 + எல்லோட மதிப்பு 595. ஓகேவாங்க, அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்னங்க இருக்குது
595 301 6 9 8 896. அப்போ 43/2 இன்ட்டு 896. இப்போ என்ன பண்ண போகிறேன், 2ஆல் மல்டிப்ளை 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 1 இங்கே 4 2 8 4 2 8 மிச்சம் 1ங்க 8 2 16. அப்போ எதாவது அங்கே பெருக்கணும், 448ஐயும் 43ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா அதுதான் ஆன்சரு. என் 3 24, நான் 3 12 2 14, முன்னாங்க 12 1 13. சரியாங்க. அடுத்து என்னாங்க 32 3, நாங்கள் 16 1 16 3 19, ரிமைனிங் 1 16 1 17. பாருங்க 4 6 12 9 1. சரியாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, 19264. இதுதான் ஆன்சரு. அது எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்காங்க, கொடுத்துருக்கோமாங்க. அப்போ என்ன பண்ணேன் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப எளிமையானது, அதிக முறை வினாத்தாளில் வடிவமைக்கப்பட்ட ஒரு வினா தான் இந்த வினா. புரியுதாங்க. இதை நம்ம 10th புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே எடுத்துக்காட்டு சம்பு தான் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே கொஸ்டினில் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வினாங்க. சரியாங்க. அப்போ 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படக்கூடிய அனைத்து இயல் எண்களோட கூடுதல் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இதை ஞாபகம் வச்சுக்கிறலாங்க. சரியாங்க. அதாவது மனப்பாடம் பண்ணுறது வேற, நான் ஞாபகம் தான் வச்சுக்க சொன்னேன். ஏன்னா இதை திரும்ப நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னதுங்க 19 சம்திங் வரணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவாங்க. அப்போ 19 264 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவாங்க. அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, பெருக்கு தொடர் வரிசை வந்தாச்சுங்க. ஸோ ஏபி முடிச்சாச்சு. ஸோ அந்த 5 வினா தான், 5 வினா, அதுக்கடுத்து ஒரு 2 வினா நடத்துகிறோம், 7 வினா. இந்த 7 வினாவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏபி முடிஞ்சிடும். அடுத்து ஜிபி பார்ப்போம். ஏன்னா ஜிபியில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க, ஏபியில் தான் அதிகமாக கேட்குறாங்க. அதாவது 9 3 1 என்ற பெருக்கு தொடர் வரிசையில் 8வது உறுப்பை காண்க. அப்போ என்னாவது உறுப்பு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஃபார்முலா எழுதியிருக்கணும், டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் n-1. இதான் பெருக்கு தொடருக்கு ஃபார்முலா. அப்போ ஏனா முதல் உறுப்பு, அப்போ எனக்கு தெரியும். ஆனால் ஆர்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். சார் அப்போ பெருக்கு தொடருக்கும் கூட்டு தொடருக்கும் என்ன சார் வித்தியாசம்? கூட்டு தொடரில் நான் என்ன சார் சொன்னேன், 2வது டேர்மும் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்முன்னு சொன்னேன் சார். அப்போ இங்கே என்ன சார் சொல்கிறேன், செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்கிறேன் சார். அப்போ செகண்ட் டேர்ம் 3, இது 9. இப்போ அடித்து கொடுக்கலாம், 1 3 3 3 3 9. அவ்வளோதாங்க. சரியாங்க. இப்போ ஏ பாருங்க, ஏவோட மதிப்பு 9 இன்ட்டு ஆரோட மதிப்பு 1/3. எண் வந்து என்னதுங்க 8 தானேங்க, 8 - 1. சரியாங்க. 9. அப்போ 1/3, 8ல் 1 போச்சுன்னா 7ங்க. அப்போ 1/3 எத்தனை டைம் நான் எழுதணும், 7 டைம் எழுதணும்னு அர்த்தங்க. ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக நான் எழுதுறேன். இப்போ 2 4 6 7 டைம் எழுதிட்டேங்க. இப்போ பாருங்களேன், 1 3 3 3 3 9. இது அடி ஆயிடுச்சு. சரியாங்க. அப்போ ரிமைனிங் என்னங்க இருக்கு, 3 3 9 3 3 9, இங்கே 3 9 9 81. 81 கூட 3 பெருக்குங்க பார்ப்போம். 1 3 3 என் 3 24. சரியாங்க. எல்லாமே டிவைடில் தாங்க இருக்கு. புரியுதுங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, மேலே 1 இருக்கு பை 243. ஓகேவாங்க. அவ்வளோதான். இதை நம்மளை குழப்புறதுக்காகத்தான் இப்படி கொடுக்கறது. ஆனால் ஆன்சர் எதுங்க, பாலில் இருக்குது பார்த்தீங்களா, 1/243 அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில். ஓகேவாங்க. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், பெருக்கு தொடர் வரிசைனா எனக்கு இந்த ஃபார்முலா தான், என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் எனக்கு போதுமானது. நான் ஈஸியாக நான் வந்து என்ன பண்ணிடுவேன், இதை ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். ஓகேவாங்க. அவ்வளோதாங்க ஆன்சர். அடுத்து 4th ஒன் பார்ப்போம். இப்போ இந்த வினா பாருங்களேன். அதாவது வந்து என்னதுங்க, இங்கே கொஸ்டின்லேயே வந்து லாஸ்ட்டாக பாருங்கள், இதை தான் கடைசி உறுப்புன்னு சொன்னோம், மதிப்பு இருந்தால் கடைசி உறுப்பு. ஆனால் இங்கே கடைசி உறுப்பு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. சரியாங்க. நான் அங்கே ஃபார்முலா சொல்லும் போது ஃபஸ்ட்டு செஷன்லேயே சொன்னேன், முடிவிலியை வச்சு கண்டிப்பாக ஒரு வினா வடிவமைச்சுக்கிட்டே இருக்காங்க. சரியாங்க. அப்போ முடிவிலியை பார்த்தோன்னே இதுக்கான ஃபார்முலா என்னதுங்க, a/1 - r. சரியாங்க. ஏன்னா ஃபஸ்ட் வேல்யூ எனக்கு தெரியும், ஆர்னா செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் 1, ஃபர்ஸ்ட் டேர்ம் 3. அவ்வளோதாங்க. இப்போ ஏன்னா 3 1 - 1/3. அப்போ இங்கே பாருங்களேன், 1 3 3 3ல் 1 போச்சுன்னா 2ங்க. அப்போ 2/3. இந்த 2/3 மேலே வந்துச்சுன்னா என்னவா மாறும், 3/2 மாறுங்க. இங்கே 3, இந்த 2/3 மேலே வந்துச்சுன்னா 3/2. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க, 3 3 9 9/2. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, ஆப்ஷன்
டெல்லி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோம் அப்படின்னு தான் ஆப்ஷன் ஏல நமக்கு குழப்புறது மாதிரியே எப்பயுமே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. நமக்கு என்ன ஆன்சர் வருது? 9/2. அப்போ அதுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம எதுவும் தப்பு பண்ணலை இல்லை. ஏன்னா இங்கே முடிவிலிக்கு ஃபார்முலா என்னது? a/1 - 6. ஏன்னா முதல் உறுப்பு, ஆறுனா ரெண்டாவது டிவைடட் பை ஃபஸ்ட்டு, அப்போ 1/3. அப்போ அந்த தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 1 3 3, 3ல் 1 போச்சுன்னா 2ங்க, 2/3. இது மேலே போச்சுன்னா 3/2 மாறும். அப்போ 9/2. அப்போ 1/2 தான் ஆன்சர். ஓகேவாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வினா. இந்த மாடலும் ரொம்ப அதிக முறை வினாத்தாளில் இடம்பெற்ற வினா இந்த மாடல். சரியாங்க. கொஞ்சம் நீங்கள் தான் நல்லா எஃபோர்ட் எடுத்து பார்த்துக்கறணும். நான் நடத்தும் போதே சொல்கிறேன், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்குது அப்படின்னு. சார் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் நிறைய டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எக்ஸாமுக்கு போகிற வரைக்கும் நம்ம மேக்ஸை பார்க்கணும். எனக்கு தெரியும்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், காலவாரி விட்டுரும். சரியாங்க. அடுத்தது பாருங்கள். 1 - 3 9 - 27 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் காண்க. சரியாங்க. அப்போ கூடுதல்னு கேட்டுட்டாங்க. அப்போ ஃபார்முலா என்னதுங்க? SN ARN - 1/R-1. சரியாங்க. அப்போ ஏ போன சம்பளே சொன்னேன். ஏனா என்ன, ஆர்னா என்னன்னு சொல்லிட்டேன். அப்போ ஏனா ஃபஸ்ட்டு வேல்யூங்க 1. அடுத்து ஆர்னா வந்து என்னதுங்க? D2/T1. D2 வந்து -3, இங்கே 1. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க? -3. சரிங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கறணுங்க. மைனஸ் இருக்கிறதுனால நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்கிறேன். என்னோட மதிப்பு வந்து 8. அடுத்து இங்கே -1/-3 -1. சரியாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கறணுங்க. இப்போ இது வந்து ஒரு பார்ட்டுங்க. இந்த பக்கம் மைனஸ் இருக்குது. இப்போ 3க்கு பவர் என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். 3க்கு அதாவது வந்து 3 8 டைம் நம்ம போடணும்னு அர்த்தங்க. சரியாங்க. 3 நம்ம என்ன பண்ணணும்? 8 டைம் போடணும். இப்போ 3 நான் 8 டைம் போட்டுங்க. இப்போ பாருங்களேன், 3 3 9, இது 3 3 9, 3 3 9, 3 3 9. அப்போ ஈஸி தானேங்க. 9 9 81, 9 9 81. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 81 81 நான் பெருக்க போகிறேன், அவ்வளோதான். 8 8 64, 1 14 5 6 65 41. சரியாங்க. அப்போ இதுக்கான மதிப்பு மட்டும்தாங்க நான் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஒன்று வந்து சைலண்ட் தான், ஒன்றும் கிடையாது அது. சரியாதுங்க. அப்போ இங்கே என்னங்க இருக்குது? 65 41 -1 பை இங்கே என்னதுங்க? -4. சரியாங்க. கூட்டும்போது இங்கே -3 அப்போ கூட்ட தான் செய்யணும். -4. அப்போ இதை மைனஸ் பண்ணுறேங்க. 65 41லேருந்து 1 போச்சுன்னா 40 -4. இதை தான் நான் அடித்து கொடுக்குறேன். அப்போ பாருங்கள், 1 4 4. சரியாங்க. ரிமைனிங் 2, 6 4 24, மிச்சம் 1, 3 12, அடுத்து 2, 5 20 மைனஸ். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, டிவைட் பண்ணும்போது மைனஸ். அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க? -1. சரிங்க, எதுவும் தப்பாக அடித்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே வந்து என்னதுங்க? 65 40 தானங்க இருக்குது. பெருக்கிறது கரெக்டாக பிரிக்கிருக்கணும். 1 1 8 8 1 8 8 8 64, 1 8 8 சரிங்க 16. 8 8 ஆட் பண்ணும்போது 16, இங்கே 1. அப்போ 65 66 சரிங்க. இங்கே என்ன வரும் அப்படின்னா 65, அடுத்து 61 -1 -4ங்க. அப்போ 65 60 பை -4. இப்போ இதை நான் அடித்து கொடுக்குறேன். அப்போ 1 4 4 ரிமைனிங் 2, 25ல் 6 4 24, மிச்சம் 2. சரியாங்க. 6 4 சரிங்க 1. அப்போ 4 16 0. அப்போ -16 40. சரியாங்க. எங்கெங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்காங்க. ஓகேவாங்க. அப்போ இங்கே என்ன எனக்கு ஃபார்முலா? நான் திரும்ப சொல்கிறேன், அங்கே சொன்னது தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். எந்த ஃபார்முலாவை எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப எளிமையானது. இதை ஃபார்முலாவுக்கு பயந்துக்கிட்டு எந்த சம் வந்தால் எதை அப்ளை பண்ணணும்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டாப்பிக்கவே பார்க்காம போவோம். கண்டிப்பாக 2 வினாக்கள் இருக்குது. சரியாங்க. அப்போ போன செஷனில் வந்து பெருக்கு தொடர் கூட்டுத்தொடர் வரிசையோட பார்ட் 1 நம்ம பார்த்தோம். இதில் பார்ட் 2 பார்த்துருக்கோம். சரியாங்க. அடுத்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்ட் 3 பார்த்துட்டு அதோட இந்த ஏபிஜிபியை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ போனதில் ஒரு 5 சம்மு, இதில் ஒரு 5 சம்மு. சரியாங்க. அடுத்த பார்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 சம்மு இருக்கும். ஸோ இந்த 15 வினாக்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து என்ன இருங்க, இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். சரியாங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைய எங்களுடைய கணியன் குழுமத்தின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.